ஸ்லீவ் வந்து நாங்கள் கீறுற விதம் வந்து இதுதான் ஸ்லீவுக்குரிய படம். இது நோட்ஸ். அப்போ அதை வச்சு நாங்கள் ஒரு இது ஒன்று எடுக்க போகிறோம். சரியா? இப்போ 12 to 13 ஸ்லீவ் லென்த் இங்கே பார்க்கணும். 12 to 13 எங்கே வருதுண்டு. அப்போ எப்போவும் 12 வந்து ஒரு கோனருக்குள்ளே வந்தாலடா இது ஒரு லைன்ட்டு நீங்கள் திங்க் பண்ணியோடும் பேப்பரில். அப்போ ஏன்னா இது எப்போவும் மடிப்பு நீட்டாக இருக்கும், இதுவும் நீட்டாக இருக்கும். அப்போ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸியாக. அப்போ 12 to 13 எங்களுக்கு சரியா 9.5. அடுத்தது 12 to 14 ஸ்லீவ் வித் வந்து 6.5. 12 to 14 வந்து 6.5 எடுக்கிறோம். சரியா? அடுத்தது 14 to 16 half of 12 to 14 3 quarter வருது. அப்போ 14 to 16 3 quarter வரும். இதுகிட்ட மீனிங் வந்து இப்போ ஸ்லீவ் வித்திൻ്റെ ஹாஃப். இந்த ஸ்லீவ் வித்திൻ്റെ ஹாஃப் தான் இதில் வரும். இதையும் நாங்கள் ஜாயின் பண்ணி தான் எங்களோட கையின் வளைவை கீழ போகிறோம். அடுத்தது வந்து 13 to 17 ரவுண்டா. 13 to 17 படம் இதில் இருக்குது. நாங்கள் இங்கே 13 இருந்தது, இதில் இருந்து 17 இங்கே வரைக்கும் எங்களுக்கு 4/3/4 வருது. சரியா? இந்த 17ஐயும் 16ஐயும் ஜாயின் பண்ணணும். இங்கே 12ஐயும் 16ஐயும் ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த கடைசியாக ஒன்று இருக்குது 12 to 18. இந்த 12 to 18 half of 12 to 16. இந்த மூலளவின் அரைவாசி. அதுக்கு பிறகு நாங்கள் இதை ட்ரோ பண்ணிக்கல. முதல் இப்படி இது ஷோல்டர் பக்கம், ஷோல்டரில் ஜாயின் பண்ணுற பக்கம் அப்படியே போய் இந்த கோட்லேருந்து கொஞ்சம் டவுன் பண்ணி கொண்டு போகணும். இப்போ இதை அப்படியே சேர்த்தெடுத்து போட்டு இந்த கோட்டுக்களால் அப்படியே கீழே வரணும். இப்போ கையிட்ட அளவுக்கு கீழே 1 இன்ச்சியும் தையல் இடைவெளி, சைட்டுக்கு நாங்கள் 2.5 விட்டுருக்கிறோம். எப்பவும் கையுக்கு பொடியிலேருந்து கொஞ்சம் கூட விடுறாது. அது மிஞ்சினாலும் பரவாயில்ல, கட் பண்ணலாம். மட்டும் எங்களுக்கு வரக்கூடாது. பொடியை விட இப்போ ஸ்லீவ் கொஞ்சம் வெளியில் நின்றால் தான் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கு. அப்போ இங்கே 2.5 விடுறேன் ஸ்லீவ் வித்தில் இருந்தும். இதில் ரவுண்ட் ஆர்ம்லேருந்து 2.5 விடுவோம். இதுதான் ரவுண்ட் ஆர்ம் முடிகிறது தான். அப்போ இதுலேருந்து 2.5. அப்போ இப்படியே வெட்டி இப்படியே கொண்டுருவோம். சரியா? அப்போ